அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேம்ப்டு வைப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஃப்ரீ வைப்ரேஷன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அந்த ஃப்ரீ வைப்ரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்றது பார்க்குறோம். அந்த ஃப்ரீ வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கமில் இருக்கும்போது ஒரு சிம்பிள் பண்ணாலும் வேக்கமில் இருக்கும்போது எப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேம்ப்டு வைப்ரேஷன் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த டேம்ப்னா உனக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு டேம் மாதிரி இருக்கும் அப்படின்னு தானே. டேம்ன்றது என்னது, ஆம்ப்ளிட்யூட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். சரிங்களா? அப்போ டேம்ப்டு வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆம்ப்ளிட்யூட் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்களா, இதுதான் ஆம்ப்ளிட்யூடு. இது வந்து என்னது, ஆம்ப்ளிட்யூட். இது வந்து டைமை பொறுத்து எக்ஸஸ் வந்து என்னது, டைம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் வைப்ரேஷன் டிக்ரீசஸ். ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் வைப்ரேஷன் எப்படி இருக்கும், டிக்ரீஸாக இருக்குமா. எப்படி இருக்கும், இப்படி வந்துட்டு இப்படி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சா, அப்போ நம்ம ஒரு ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் வைப்ரேஷன் எப்படி இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஆஃப்டர் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்டில் டை அவுட் ஆயிரும், முடிஞ்சிடும். கம்ப்ளீட்டாக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது என்ன ஆகும், லாஸ்ட்டாக என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக டை அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாருங்கள், மோஷன் ஆஃப் த பாடி இஸ் ரெசிஸ்டட். அப்போ பாடி என்ன ஆகும், ரெசிஸ்டட் பை த வேரியஸ் ஃப்ராக்ஷனல் எஃபெக்ட். ஒன்றும் இல்லைங்க, என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டேம்ப்டு வைப்ரேஷன் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இது ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணோன்னே என்ன ஆகும், அது ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். வர வர என்ன ஆகும், குறைஞ்சிட்டே வரும். குறைஞ்சிட்டே வந்துட்டு என்ன ஆகும், பக்கம் வந்து நின்றுடும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும், ஆம்ப்ளிட்யூட் ஆகிட்டே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஸ்டாப் ஆகிட்டே என்ன ஆகும், இது பாடி வந்து பாருங்கள், மோஷன் ஆஃப் த பாடி. இப்போ பாடி என்ன ஆகுது, மோஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? எப்போ இஸ் ரெசிஸ்டட், என்ன ஆகுது, கொஞ்ச நாள் தடைப்படுது. எப்போ தடைப்படுது அப்படின்னா, வேரியஸ் ஃப்ராக்ஷனல் எஃபெக்ட். அந்த வேரியஸ் ஃப்ராக்ஷன், இந்த ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூமில் ஹேர் இருக்கும், அந்த ஹேரால் என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வேரியஸ் ஃப்ராக்ஷனல் என்னது, உறைவு என்ன ஆகும், அந்த எஃபெக்டால் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது, அடுத்து இந்த பாயிண்ட் புரிஞ்சுங்களா. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், ஃபோர்ஸ் ரெடியூசஸ். அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது, ரெடியூசஸ் த ஆம்ப்ளிட்யூட். அப்போ ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆன உடனே என்ன ஆகும், ஆம்ப்ளிட்யூடு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் என்னன்னு சொல்கிறேங்க, சிம்பிள் பெண்டுலம் வைப்ரேட் இன் ஹேர் மீடியம். இந்த ஹேர் மீடியத்தில் இப்போ இருக்கு பார்த்தியா, இப்போ ஹேர் தானே, இந்த ஹேர் மீடியத்தில் இது ஒரு சிம்பிள் பெண்டுலம் சொல்லலாமா. இந்த ஹேர் மீடியத்தில் இந்த சிம்பிள் பெண்டுலம் என்ன இருக்கும், இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எதுக்கு, டேம்ப்டு வைப்ரேஷனுக்கு. ஓகேங்களா? அப்போ சிம்பிள் பெண்டுலம் வைப்ரேட் இன் ஹேர் மீடியத்தில் என்ன ஆகும், அப்படியே குறைஞ்சிட்டே வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? டிக்ரீஸ் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் வைப்ரேஷன் டிக்ரீசஸ். என்ன, அது குறைஞ்சிட்டே போதா. ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்னது, வைப்ரேஷன். ஆஃப்டர் வைப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சிங்க. வைப்ரேஷன்லாம் முடிஞ்ச என்ன ஆகும், கம்ப்ளீட் டை அவுட். கம்ப்ளீட்டாக என்ன ஆகும், டை அவுட் ஆயிரும். அப்படியே போக என்ன ஆகும், ஃபுல்லாக டை அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், அந்த மோஷன் ஆஃப் த பாடி எதனால் இதாகுது, ரெஸ்ட்ரிக்டட் பை த வேரியஸ் ஃப்ராக்ஷனல் எஃபெக்ட். இந்த ஹேர் மூலிமா என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு அதே என்ன ஆகும், ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? அதே இந்த இடத்துல ஹேர் இல்லை அப்படின்னா வச்சுக்க, அது பாட்டுக்கு என்ன ஆகும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த பாயிண்ட்டு. அப்போ என்ன ஆகுது, ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆகுது, என்னது, ஆம்ப்ளிட்யூட் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அதனால தான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லியிருக்கோம், சிம்பிள் பெண்டுலம் வைப்ரேட் இன் ஹேர் மீடியம். இந்த ஹேர் மீடியத்தில் என்ன ஆகுது, சிம்பிள் பெண்டுலம் வைப்ரேட் ஆகுது. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆம்ப்ளிட்யூட் டிக்ரீசஸ் கண்டினியூஸ் வித் டைம். அப்போ டைமை பொறுத்து இங்கே பாருங்க, இந்த டைமை பொறுத்து இந்த ஆம்ப்ளிட்யூடு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வண்டி ஓட்டுறோம் பார்த்தீங்களா, வண்டி ஓட்டும்போது ஜாக்கப் ஜார் இருக்கும். அப்படியே நம்ம குழியில் விட்டால் கூட என்ன இறங்கி திரும்ப மேலே வரும், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி பார்த்தீங்களா, அதுதாங்க ஒரு டேம்ப்டு வைப்ரேஷன் அழகான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும், அது நம்ம ஒரு பள்ளத்தில் விடும்போது கீழே இறங்கி என்ன ஆகும், திரும்ப மேலே பழைய பொசிஷனுக்கே வந்துடும். அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும், இப்படி போயிட்டு திரும்ப என்ன ஆகும், பழைய பொசிஷனுக்கு ஈக்குவல் பிரிங் பொசிஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் டேம்ப்டு வைப்ரேஷன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், வைப்ரேஷன் ஆம்ப்ளிட்யூட் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சி பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இதுதான் அதனுடைய. இப்போ ஈக்குவேஷனாக பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக
நம்ம ஒரு பாடிக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் டேம்டு வைப்ரேஷன் பார்க்குறோம். ஜென்ரலாக ஒரு பாடி வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். நார்மலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்னது F is equal to MAன்னு சொல்லுவோமா. இப்போ எம்ன்றது என்னது மாஸ், ஏன்றது ஆக்சலரேஷன். அது நம்ம ஈக்குவேஷன் எழுதும்போது எப்படி சொல்லுவோம், எம் இன்ட்டு இந்த ஆக்சலரேஷன் எப்படி d²y டிவைடட் பை dt² சொல்லுவோம். ஏன்னா வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய்ன்னு சொல்லுவோம், வெலாசிட்டி வந்து dy by dtன்னு சொல்லுவோம், ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்லுவோம் d²y dt². அப்போ ஆக்சலரேஷன் என்னது d²y டிவைடட் பை dt². இது ஒரு பார்ட் வச்சுக்கலாம் ஃபோர்ஸ். ஓகேவா. அதே நம்ம வைப்ரேஷனில் பார்க்கும்போது இந்த வைப்ரேஷன் டேம்டு வைப்ரேஷன் பார்க்குறீங்க இல்லையா, இந்த டேம்டு வைப்ரேஷனில் 2 ஃபோர்ஸ் இருக்குங்க. அப்போ when a body oscillate ஆகும்போது நம்மளுக்கு எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது, 2 ஃபோர்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் K, இதுதான் என்னது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுவோம் K. அடுத்து இன்னொரு ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது, இது வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் K. மியூன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் K வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். எதுக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஆனால் வந்து அது எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதனால் முன்னாடி மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ என்ன ஃபோர்ஸ் முடிஞ்சு, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கு என்ன சிம்பிள் K. அதுக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஏன் மைனஸ் போடுறோம், ஏன் இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன் போயிட்டு வருது இல்லையா, ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா. அடுத்தது மியூன்றது என்னன்னு சொன்னேன், ஃப்ராக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன். ஃப்ராக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு என்ன சிம்பிள் மியூ. ஓகேவா. இதுக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி நம்ம எழுத முடியாது இல்லையா, அதனால தான் நம்ம அந்த சிம்பிளை போடுவோம். அப்போ வெலாசிட்டிக்கு என்னது dy டிவைடட் பை dt. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் தான். ஏன்னா ஃப்ராக்ஷனல் ஃபோர்ஸ் என்னது, ஹேர் இருக்கா போயிட்டு என்ன ஆகுது, ரிட்டர்ன் வந்துட்டே தானே இருக்கும். ரிட்டர்ன் வந்து திரும்ப பழைய பொசிஷன் ஈக்குவல் பொசிஷனுக்கு வந்துருமா. அப்போ என்ன, அது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த சிம்பிள் பண்ணுறதுல அந்த குண்டு இப்படியே போகுதா, போயிட்டு என்ன ஆகுது, ரிட்டர்ன் வரும். அதுதான் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லுவோம். அப்போ மைனஸ் மியூ dy டிவைட் பை dt. இப்போ இந்த 2 ஃபோர்ஸுமே ஆட் பண்ணிடலாம். என்னென்ன ஃபோர்ஸு, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் ஃப்ராக்ஷனல் ஃபோர்ஸும் ஆட் பண்ணுவோம். எதுக்கு, இந்த ஃபோர்ஸுக்கு ஆட் பண்ணலாம். ஓகேவா. அப்போ இது ஒரு பார்ட்டு. இது வந்து என்னது, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவல் பண்ணலாங்களா, பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னது, இது ஃபோர்ஸ் என்னது md²y டிவைடட் பை dt² ஈக்குவல் டு, இது ரெண்டுமே ஆட் பண்ணிடலாமா. அப்போ மைனஸ் மியூ dy டிவைடட் பை dt ப்ளஸ் மைனஸ் ky. ஓகேங்களா. இந்த பார்ட் முடிஞ்சுங்களா. அடுத்து பாருங்க அந்த டைம்லேருந்து எப்படி எழுதலாம் நம்ம. இப்போ ரெண்டுமே அந்த மைனஸில் இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவேஷனுக்கு அப்புறங்கிறது அந்த மைனஸ் இந்த பக்கம் எடுத்து வந்துருங்க. எடுத்து வந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. அப்போ என்ன வரும் பாருங்க. அப்போ md²y டிவைடட் பை dt². அப்போ இந்த பக்கம் எடுத்து வந்தால் ப்ளஸ் மியூ dy டிவைடட் பை dt. அடுத்தது ப்ளஸ் என்ன வரும், ப்ளஸ் ky ஈக்குவல் டு 0. ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எம்எல் டிவைட் பண்ணலாமா. ஓகேவா. எம்எல் டிவைட் பண்ணணும். ஏன் எம்எல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுதோ ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரணும், அதனால தான். ஓகேங்களா. இப்போ இது எம்எல் டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், m × m டிவைட் பை 1 ஆயிரும். அப்போ இந்த டைம் மட்டும் தான் வருமா. அப்போ என்ன வரும், d²y டிவைடட் பை dt² ப்ளஸ் இங்கே m டிவைட் பண்ணால் அப்போ மியூ டிவைடட் பை m. அப்போ dy டிவைடட் பை dt. இங்கே என்ன வரும், k. இது கேபிட்டல் கேங்க, கேபிட்டல் கே ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் கே டிவைடட் பை m இன்ட்டு y ஈக்குவல் டு 0. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு பதில் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்குவோம், இதுக்கு பதில் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்குவோங்களா. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ மியூ பை எம்முக்கு பதில் 2bன்னு எடுத்துக்கலாம்.
நம்ம ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கே பை எம்முக்கு ஸ்மால் கே ஸ்கொயர் வச்சுக்குவோம், இது கேபிட்டல் கே, இதுக்கு பதில் என்னதான் கே ஸ்கொயர் வச்சுக்குவோம். ஓகேவா? நம்ம இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் நம்பர் இது வந்து என்னது 3யா, ஈக்குவேஷன் நம்பரில் 3ல் அப்படி சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். என்ன ஒரு பாருங்க, அப்போ டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிடி ஸ்கொயரா. இப்போ இதுக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 2b சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 2b இன்ட்டு dy டிவைடட் பை dt. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த k பை எம்க்கு என்ன பண்ணலாம்? கே ஸ்கொயர் இன்ட்டு ரிமைனிங் y ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுப்போம் நம்ம, இது ஒரு ஈக்குவேஷனாக நாம் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் சொல்யூஷன், இதுலேருந்து ஒரு இந்த இது கண்டுபிடிக்கணும், dy பை dt கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிடி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம அந்த ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜென்ரல் சொல்யூஷன் பார்க்கலாம். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் பாருங்கள் என்ன வருதுன்னு பார்க்குறீங்க. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன், அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் என்னன்னு பாருங்க. அப்போ y ஈக்குவல் டு ஏ பவர் பிடி, இது நாமளே எடுத்துக்கிறதுங்க, ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏ பவர் பிடின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுதான் y. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. அப்போ dy பை dt, அப்போ dy பை dt என்ன கிடைக்கும்? அப்போ a இது அப்படியே வச்சுக்கலாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ, e பவர் pt டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் x தான் கிடைக்கும். அப்போ e பவர் pt டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் pt. அப்போ அடுத்து வந்து இந்த pt டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன, t பொறுத்து பண்ணால் pன்னு கிடைக்கும். அப்போ என்ன வரும்? முன்னாடி p போட்டுக்கலாமா? அப்போ p, அப்போ a p. அப்போ திரும்ப இது இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், பண்ணிடலாமா? அப்போ என்ன வரும்? டி ஸ்கொயர் y டிவைடட் பை dt ஸ்கொயர். திரும்ப இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த திருப்பவும் AP அப்படி வச்சுக்கலாமா? இது e பவர் pt டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் pt தான் கிடைக்கும். pt இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகுது? pன்னு கிடைக்கும். அப்போ இன்னொரு பி சேர்ந்துருமா? அப்போ என்ன வரும்? AP ஸ்கொயர் வரும். அப்போ AP ஸ்கொயர் e பவர் pt. ஓகேவா? இதெல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணோம், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏன்னா y நம்மளுக்கு தெரியும், இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அடுத்து dy பை dt தெரியும், இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை dt ஸ்கொயர் இது எடுத்ததில் இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 4. அப்போ என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை dt ஸ்கொயருக்கு என்ன, நம்ம இங்கே பாருங்கள், dt ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை dt ஸ்கொயருக்கு என்னது? இந்த ஃபார்மேட்டை அப்படி சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும் பாருங்க, ஏ பி ஸ்கொயர் இ பவர் பிடி. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? 2bன்னு இருக்கா? அப்போ 2b அப்படி வச்சுக்காங்க, 2b. dy பை dtக்கு என்ன இருக்கு? ஏபி இ பவர் பிடி. அடுத்தது பிளஸ் இங்கே வந்து என்ன இருக்கு? கே ஸ்கொயர் இருக்கா? அப்படி கே ஸ்கொயர். ஒய்க்கு வந்து என்னது? ஏஇ பவர் பிடி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது என்ன பண்ணும்? இதை பாருங்க, இன்னும் சிம்பிளி பண்ண என்ன பண்ணும் பாருங்க. இதில் எது இதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்க. ஏ இ பவர் பிடி, இதுலேயும் ஏ இ பவர் பிடி, இதுலேயும் ஏ இ பவர். இதால் என்ன பண்ணலாம்? இது வெளியே எடுத்து அந்த பக்கம் என்ன 0 ஆயிருமா? அப்போ இதெல்லாம் வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்து என்ன ஆகும்? ஏ இ பவர் பிடி. அப்போ என்ன வரும்? உள்ள பி ஸ்கொயர் ப்ளஸ் 2p பி ப்ளஸ் கே ஸ்கொயர், இது மட்டும் தானே வரும், ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டைம் அந்த பக்கம் போச்சுன்னா 0 டிவைட் பை இந்த டைம் போச்சுன்னா 0 ஆயிருமா? அப்போ என்ன வரும்? லாஸ்ட்டாக பாருங்க, இந்த டைம் மட்டும் தான் வரும். அப்போ என்ன டைமு? அப்போ என்னன்னு பாருங்க, இந்த டைம் மட்டும் தான் வருமா? என்ன டைம் வரும் பாருங்க, பி ஸ்கொயர் ப்ளஸ் 2bb ப்ளஸ் கே ஸ்கொயர் தான் வருமா? அப்போ இங்கே எழுதிக்கங்க. அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் 2bb ப்ளஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த டைம் மட்டும் லாஸ்ட்டாக வரும். சரியா? நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த இதில் ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. என்ன ஃபார்முலா? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஓகேவா? அந்த ஃபார்முலா தெரியுமா? ஓகேவா? இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாங்க.
ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ பி ஈக்குவல் டு இங்கே பின்றது என்னது 2bயா, அப்போ பி ஸ்கொயர் பிக்கு வந்து என்னது 2bயா, அப்போ 2b அப்படி சப்ஸ்டிட் மைனஸ் 2b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே பி ஸ்கொயர்ன்றது என்னன்னு பாருங்க. பின்றது என்னது 2bயா, இங்கே ஏன்றது 1, பின்றது 2b, சின்றது இங்கே என்னது கே ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பாருங்க 2bன்னு போட்டோம், பிக்கு பதில் என்னது 2b, அப்போ பி ஸ்கொயருக்கு வந்து 4b ஸ்கொயர், அப்போ மைனஸ் 4 ஏன்றது 1, சின்றது கே ஸ்கொயர். ஓகேவா? டிவைடட் பை 2ஏன்றது 2 ஏன்றது 1. ஓகேவா? இப்போ போடுறோம். இன்னும் சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 2b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இப்போ நம்ம என்ன வெளியே எடுத்துடலாம்? இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது. ரூட் 4 வெளியே வந்தால் 2 மாறிடுமா? அப்போ இங்கே 2 போட்டுக்கோங்க. அப்போ 2 ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2 காமனாக இருக்கா? 2 வெளியே எடுத்துருங்க. அப்போ 2 வெளியே எடுத்தால் என்ன இருக்கும்? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் டிவைடட் பை 2. இந்த 2 கேன்சல் ஆயிருமா? லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர். இது தாங்க பி வேல்யூ. ஓகேவா? நம்மளுக்கு 2 டைம் கிடைச்சிருக்குது. என்னது? மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர். இன்னொன்று என்ன பண்ணலாம்? இன்னொரு டைம் என்னது? மைனஸ் இருக்கா? மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர். இந்த டைம் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து இந்த பி வந்து எதில் சப்ஸ்டிட் பண்ணணும்? நம்மளுக்கு y ஈக்குவல் டு ஏ இ பவர் பிடியில் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிடலாங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த டைம் என்ன பண்ணலாம்? அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். நம்மளுக்கு அப்போ என்ன கிடைச்சிருக்குது? நம்மளுக்கு டைமு ஏ இ பவர் பிடி ஏற்கனவே ஜென்ரல் சொல்யூஷன் இருக்குது. நம்ம அதில் இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஏ இ பவர் பிடியா, அப்போ பிக்கு வந்து என்ன இருக்குது? நல்லா பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு ஏ இ பவர் ஃபஸ்ட் இந்த டைம் எடுத்துக்க மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இன்ட்டு டியா ப்ளஸ் பி இ பவர் இங்கே ஒரு ப்ளஸ் டைம் ஃபஸ்ட் எடுத்துக்கணுமா, அடுத்து மைனஸ் டைம், அடுத்து பி இ பவர் மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இன்ட்டு டி. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன வெளியெடுக்கலான்னு பாருங்கள். இ பவர் பிடி வெளியெடுத்துடலாமா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள். அப்போ இ பவர் மைனஸ் பிடி. ஓகேவா? மைனஸ் பிடி வெளியெடுத்துட்டு அப்போ என்ன கிடைக்கும்? ஏ இ பவர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இன்ட்டு டி. ஓகேவா? நம்ம அடுத்த டைம் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். நம்ம அடுத்த டைம் நமக்கு என்ன கிடைக்கும்? அடுத்தது பி இ பவர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர். ஓகேவா? இன்ட்டு டி. சரியா? இது வரைக்கும் இது ஒரு பார்ட்டுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாங்களா? இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்களா, நம்மளுக்கு இந்த டேமை மட்டும் எடுத்துப்போம். இந்த டேம் எடுத்து பாருங்க. இங்கே வந்து இஃப் பி ஸ்கொயர் லெஸ் தென் கே ஸ்கொயரை இருந்தால், இப்போ இதை விட இது பெருசாக இருந்தால் அந்த டேம் என்னவா மாறும்? இமேஜினரியாக மாறும். என்னவா மாறும்? இமேஜினரியாக மாறும். அப்போ என்னவா மாறும்? இமேஜினரியாக மாறும். ஓகேவா? இமேஜினரி எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைம் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன டைமு? இப்போ பாருங்கள். இப்போ இந்த டைம் மட்டும் எடுத்துக்கினா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயரா. இப்போ இந்த டைம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இது இந்த பக்கம் வந்துருமா? அப்போ என்ன வரும்? மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டைம் மட்டும் ஹையஸ்ட் வேல்யூ வந்தால் என்ன ஆகும்? இது முன்னாடி வந்துடும், இது பின்னாடி வந்துருமா? அப்போ என்ன ஆகும்? மைனஸ் முன்னாடி போட்டுக்கலாம். மைனஸ் முன்னாடி போட்டால் என்ன வரும்? இது கே ஸ்கொயர் மைனஸ் ஒன்றும் இல்லைங்க, மைனஸ் வெளியெடுத்து என்ன ஆகும்? கே ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்துருமா? அவ்வளோதாங்க. இப்போ மைனஸ் ஒன்று என்னது? இந்த இடத்துல மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று என்னது? ஐன்னு சொல்லுவோம். நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 12th படிச்சிருப்போம். என்னது? ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று வந்து என்ன? ஐன்னு சொல்லுவோமா? அதுதாங்க. அப்போ ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று என்னது? ஐன்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பீட்டான்னு சொல்லுவோம். நாமளும் வச்சுக்கிறது தான். ஏன்னா இருக்க நம்ம ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? அந்த ஐ அப்படி வச்சுக்குவோம். இந்த ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஆகுது? பீட்டா.
அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டேர்மை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதில்? இந்த டேர்மில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்னன்னு பார்க்கலாங்களா? ஓகே, இந்த டேர்ம் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? என்னன்னு பாருங்கள். y equal to e பவர் மைனஸ் பிடி ப்ராக்கெட்டில் என்ன பாருங்கள், ஏ இ பவர், இதுக்கு வந்து என்ன பீட்டான்னு போகிற ஐ பீட்டாவா? ஓகேவா? அப்போ ஏ இ பவர் ஐ பீட்டா டி ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் ஐ பீட்டா டி. ஓகேங்களா? இந்த டேர்மை இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு என்ன, அந்த பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஐ பீட்டாவை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு இந்த டேர்ம் தெரியும். என்னென்னா இ பவர் ஐ தீட்டாவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்னதுன்னா இங்கே பாருங்க, இ பவர் ஐ தீட்டாவுக்கு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஓகேவா? அதே மாதிரி இ பவர் மைனஸ் ஐ தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா, காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. இதெல்லாம் 12th வந்திருக்கும், ஞாபகம் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகேங்களா? இ பவர் ஐ தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, இ பவர் மைனஸ் ஐ தீட்டாவுக்கு வந்து காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா இதில்? அப்போ இ பவர் ஐ பீட்டா டிக்கு என்ன பண்ணலாம், காஸ் பீட்டா டி ப்ளஸ் ஐ சைன் பீட்டா டி. இங்கே இ பவர் மைனஸ் ஐ பீட்டா டிக்கு வந்து காஸ் பீட்டா டி மைனஸ் ஐ சைன் பீட்டா டி. இந்த ஃபார்மேட் அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? நல்லா பாருங்கள். அப்போ இ பவர் மைனஸ் பிடி இங்கே வந்து என்னென்னு பண்ணலாம், ஏ, நான் என்ன சொன்னேன், இ பவர் ஐ பீட்டாக்கு என்ன சொன்னேன், காஸ் பீட்டா டி ப்ளஸ் ஐ சைன் பீட்டா டி. அடுத்து வந்து என்ன வரும், ப்ளஸ் பி காஸ் பீட்டா டி மைனஸ் ஐ சைன் பீட்டா டி. ஓகேவா? இதில் வேறு என்ன பண்ணலாம், இந்த காஸ் பீட்டை வெளியே எடுத்துடலாமா? அப்போ காஸ் பீட்டை வெளியே எடுத்தால் இ பவர் மைனஸ் பீட்டா டி. அப்போ காஸ் பீட்டா டி வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும், காஸ் பீட்டா டி. அப்போ ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்குமா? ஓகேவா? அடுத்து வந்து பாருங்களா, இந்த இடத்துல ப்ளஸ் இங்கே சைன் பீட்டா டி வெளியே எடுக்கலாமா? அப்போ சைன் பீட்டா டி வெளியே எடுத்தா, இதில் வந்து சைன் பீட்டா வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும், ஏ மைனஸ் பி நமக்கு கிடைக்கும். சரியா? இது ஒரு டேர்ம். இப்போ என்ன பண்ணலாம், ஏ ப்ளஸ் பிக்கு என்ன எடுத்துக்கலாம், இவ்வளோ தாங்க, இது ஒய்யா. அப்போ இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பிக்கு புட்டு ஏவுக்கு பதில் என்ன எடுத்துக்கலாம், ஏ ப்ளஸ் பிக்கு பதில் சி சைன் டெல்லுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஏ மைனஸ் பிக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி காஸ் டெல்லுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துக்கலாமா? அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ y equal to e பவர் மைனஸ் பிடி. இப்போ நான் என்ன சொன்னேன், ஏ ப்ளஸ் பிக்கு என்ன சொன்னேன், சி சைன் டெல்லு. அப்போ சி சைன் டெல்லு. அடுத்து மீது என்ன இருக்குது, காஸ் பீட்டா டி. இங்கே வந்து என்ன வரும், ப்ளஸ் சி காஸ் டெல்லு. இங்கே என்ன வரும், சைன் வருமா, சைன் பீட்டா டி. ஓகேங்க, இது ஒரு பார்ட் முடிஞ்சிங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து அதை அப்படியே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். என்ன வரும் பாருங்க, சிம்பிளிஃபை பண்ண இப்போ பாருங்க, இந்த சியை வெளியே எடுத்துடலாமா? சியை வெளியே எடுத்தால் என்ன வரும், y equal to CE பவர் மைனஸ் பிடி. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும், இங்கே பாருங்கள், சியை வெளியே எடுத்தால் சைன் ஏ காஸ் பி, காஸ் ஏ சைன் பி. ஓகேவா? நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், காஸ், இங்கே பாருங்கள், சைன் ஏ ப்ளஸ் பிக்கு sin A cos B plus cos A sin B. இப்படி இந்த ஃபார்முலா நம்மளுக்கு, இந்த ஃபார்முலா தெரியுமா நம்மளுக்கு, இதுதாங்க இந்த ஃபார்முலா. இது அப்போ sin A cos B cos A sin B. அப்போ என்ன ஃபார்முலா, sin A plus B. இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ என்ன பண்ணலாம், sin A plus B போடலாமா? அப்போ sin Aன்றது என்னது, டெல்லா பீட்டா டியா. அப்போ sin பீட்டா டி ப்ளஸ் டெல். இவ்வளோ தாங்க, இதுதாங்க டேம்டு வைப்ரேஷன். ஓகேவா? இதுதான் டேம்டு வைப்ரேஷன். இந்த சிஇ பவர் பிடின்னு இருக்குது இல்லையா, இந்த சிஇ பவர் மைனஸ் பிடி இருக்குது இல்லையா, இதுதான் ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, ஆம்ப்ளிடியூட் வித் டைம்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? இப்போ CE பவர் மைனஸ் பிடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம்டு வைப்ரேஷனில் ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும்? டேம்ப்டாக இருக்கும் பாருங்க. இப்படி தானே இருக்கும், இப்படி தான் இருக்கும், இப்படி தாங்க. இதாங்க டேம்ப்டு வைப்ரேஷன். இது வந்து என்னது? ஒய் ஆக்சிஸு. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம், ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லலாம். இது வந்து டைமு. ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகுது? கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. எப்படி இருக்கும்? டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன ஆகுது? ஒரு லாங் டைமில் ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகும்? ஜீரோவாக நம்மளுக்கு மாறிடும். நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் என்னது? டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். அந்த டேம்டு வைப்ரேஷன் இப்படி ஆசிலேஷன் ஆகுது இல்லையா? அப்போ டைம், ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு தெரியும். அப்போ டைம் பீரியட் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும்? T ஈக்குவல் டு 2π/β. அங்கே ஒமேகான்னு சொல்லுவோம், இங்கே என்னன்னு சொல்லுவோம்? பீட்டான்னு சொல்லுவோம். நம்மளுக்கு பீட்டாவுக்கு என்னன்னு தெரியும்? ரூட் ஆஃப் k² மைனஸ் b² தெரியுமா? அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ T ஈக்குவல் டு 2π/√k² மைனஸ் b². நம்மளுக்கு கேவுக்கு என்னன்னு தெரியும்? நம்மளுக்கு k ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? k² வந்து கேபிட்டல் K/m தெரியுமா? இது நம்ம ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு. அதே பிக்கு வந்து நம்மளுக்கு 2bக்கு தான் தெரியும். அப்போ 2b ஈக்குவல் டு μ/m தெரியும். நம்மளுக்கு என்ன தேவை? b தான் தேவை. அப்போ b ஈக்குவல் டு μ/2m. இங்கே என்னென்ன இருக்குது? b² தானே இருக்குது. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க போகலாம். b² ஈக்குவல் டு μ² /4m². அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? b² கிடச்சிருச்சு. நம்மளுக்கு k² நம்மளுக்கு தெரியும். இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ T ஈக்குவல் டு 2π/√k² வந்து என்னன்னு தெரியும்? k/m தெரியும். மைனஸ் b² வந்து μ²/4m². இதுதாங்க ஒரு டைம் பீரியட். அப்போ டேம்டு ஆசிலேஷனுக்கு ஒரு டைம் பீரியட் என்னது? ஒரு டைம் பீரியட் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு டைம் பீரியடு, அந்த ஒரு டைம் பீரியடுக்கு நம்மளுக்கு இதுதான் வேல்யூ 2π/√k/m மைனஸ் μ²/4m². ஓகேங்களா? இவ்வளோ தாங்க இது. இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டேம்ப்டு வைப்ரேஷன், டேம்ப்டு ஆசிலேட்டர் இருக்குது இல்லையா? அது வந்து இஸ் கிரேட்டர் தென் அன்டேம்ப்டு ஆசிலேட்டர். அன்டேம்ப்டு ஆசிலேட்டரை விட எது கிரேட்டர் தானே இருக்கும்? டேம்ப்டு ஆசிலேட்டர் கிரேட்டர் தானே இருக்கும். எதில்? டைம் பீரியடில். ஓகேவா? இப்போ புரியுதுங்களா? அப்போ த டேம்ப்டு ஆசிலேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் அன்டேம்ப்டு ஆசிலேட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சு. இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இதுதான் அந்த டைம் பீரியட். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டைம் பீரியடுக்கு எவ்வளோ இதாகுது? ஒரு டைம் பீரியட் அது எவ்வளோ இதாகுது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட லாஸ்ட் ஈக்குவேஷன். இதனுடைய டேம்ப்டு ஆசிலேட்டருடைய லாஸ்ட் ஈக்குவேஷன் y = CE பவர் மைனஸ் BT sin βd + del. இந்த ஈக்குவேஷன்லாம் நடுவில் வரதால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, எல்லாம் மிஸ் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.